வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம 20th and 21st ஜூனுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர் டெல்லி எடிஷனில் ஃப்ரண்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹூஜ் ட்ராஜடி, டால் மவுண்ட்ஸ் டு 39, மெனி இன் சீரியஸ் கண்டிஷன். ஸோ இது ரிகார்டிங்கான இன்னொரு நியூஸ் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஹூஜ் விக்டிம்ஸ் லீவ் பிஹைண்ட் ஷேட்டர்ட் கின் அண்ட் broken ட்ரீம்ஸ், uncertain future for 3 children who lost both parents. அண்ட் இன்னொரு நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஹவு டேஞ்சரஸ் இஸ் மெத்தனால் பாய்சனிங். ஸோ இது எல்லா நியூஸுமே பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவத்தை ரிலேட் பண்ணி தான். ஸோ வாட் இஸ் தட் இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 39 பேர் வந்துட்டு கள்ளசாராயம் குடிச்சு உயிரிழந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் தி மெயின் நியூஸ் அபவுட் இட். ஸோ இப்போ வெட்னஸ்டே அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா 34 விக்டிம்ஸ் வந்து உயிரிழந்திருக்காங்க. வெராஸ் அடுத்த நாள் அதாவது தேர்ஸ்டே பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 5 ஆஃப் தெம் வந்துட்டு தே ஹேவ் டைட் இன் கருணாபுரம் இன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஸோ டோட்டலாக வந்துட்டு கிட்டத்தட்ட 39 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அண்ட் தேர்ஸ்டே வந்து 5 பேரில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஆஃப் தெம் விமன் அண்ட் 1 வந்துட்டு டிரான்ஸ் பர்சன். ஸோ சீஃப் மினிஸ்டர் MK ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, he has constituted a one-man commission headed by Justice B. Gokul Das. ஸோ இவர் வந்துட்டு ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் தி மெட்ராஸ் ஹை கோர்ட். ஸோ ஒரு தரோ என்கொயரி, கள்ளக்குறிச்சியில் நடந்த இந்த இன்சிடென்ட் ரிகார்டிங்காக ஒரு தரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒரு 1-man கமிஷனை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கமிட்டி வந்துட்டு வித்தின் 3 months ரிப்போர்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மேண்டேட்டோட தான் இதை செட்டப் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரைம் பிரான்ச் CID வந்துட்டு இந்த ஒரு மேன்மேட் ட்ராஜடி ரிகார்டிங்கான ப்ரோபையும் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் லிக்கர், அதுக்கப்புறம் ஸ்பூரியஸ் லிக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ லிக்கரில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இதில் ஆட் ஆகும். அதாவது பியரு, வைனு, டிஸ்டில்டு ஸ்பிரிட்ஸ் இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே எப்படி நம்ம வேறு வேறு லிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கஹால் கண்டென்ட்டை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். அதாவது நம்ம பீர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 5% ஆல்கஹால் இருக்கும். இதுவே நம்ம வந்துட்டு வைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 12% ஆல்கஹால் இருக்கும். அண்ட் டிஸ்டில்டு ஸ்பிரிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்துட்டு 40% ஆல்கஹால் பை வால்யூம் வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எத்தனால். ஸோ எத்தனால் வந்துட்டு அந்தளவுக்கு ஹியூமன்ஸ்க்கு டேமேஜிங் தான், பட் ஸ்டில் ஸ்பூரியஸ் லிக்விட் வந்துட்டு லிக்கர் வந்து இருக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு நம்மளோட ஹியூமன் பாடியால் வந்துட்டு டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்கஹால் வந்துட்டு இந்த எத்தனால். ஸோ மோஸ்ட்டாக இந்த எத்தனால் தான் வந்துட்டு எல்லா லிக்கர்ஸ்லையும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எத்தனால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்கு. இது வந்துட்டு நம்மளுடைய பாடியில் என்ன பண்ணோம் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிஷன் லெவலை வந்துட்டு கம்மி பண்ணும். ஸோ தட் ஒரு இன்டாக்சிகேட்டிங் எஃபெக்ட் வந்துட்டு அந்த ஒரு பர்சனுக்கு இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த எத்தனாலோடைய ஒர்க்கு. ஸோ நம்மளுடைய பாடியில் உள்ள நம்ம எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த எத்தனால் எப்படி மெட்டபலைஸ் ஆகும் அப்படின்னா லிவரில் தான் வந்து மெட்டபலைஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இன் தி ஸ்டொமக் பை அண்ட் என்சைம். அந்த என்சைமோடைய பேர் என்ன அப்படின்னா ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ். ஸோ இந்த எத்தனால் வந்துட்டு ஆல்கஹால் டீஹைட்ரோஜினேஸ் என்சைம்னால மெட்டபலைஸ் பண்ணப்பட்டு அசிட்டால்டிஹைடாக வந்து மாறும். ஸோ இந்த அசிட்டால்டிஹைடு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்டிஹைடு டீஹைட்ரோஜினேஸ், அதாவது ALDH என்சைம்னு சொல்லுவாங்க. இந்த என்சைம்னால மறுபடியும் அசிட்டேட்டாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஆல்கஹால் சாப்பிட்றதுனால வரக்கூடிய அந்த அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அசிட்டால்டிஹைட்னால தான் வந்துட்டு ஆகுது. ஸோ இதுக்கான அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹேங் ஓவர்லேருந்து கேன்சர் வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த எத்தனால் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஸ்பூரியஸ் லிக்கரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்பூரியஸ் லிக்கர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு அதாவது நம்ம கள்ளசாராயம் காய்ச்சுறாங்க இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு மோஸ்ட்டாக என்ன ஆல்கஹால் ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா மெத்தனால். அதாவது எத்தனாலுக்கு பதிலாக இண்டஸ்ட்ரியில் பண்ணக்கூடிய அந்த எத்தனாலுக்கு பதிலாக ஸ்பூரியஸ் லிக்கர்ஸில் வந்துட்டு மெத்தனால் இருக்கும். ஸோ இதுவும் வந்துட்டு ஆல்கஹால் தான், பட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கஹால். இந்த ஸ்பூரியஸ் லிக்கரில் பார்த்தோம் அப்படின்னா இது எதுக்காக மெத்தனால் ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு இன்டாக்சிகேட்டிங் எஃபெக்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் ரெகுலேஷன் 2018. ஸோ இதில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் லிக்கர்ஸில் மெத்தனால் வந்து எவ்வளோ குவான்டிட்டி வந்து இருக்கணும், ஸோ வாட் இஸ் தி பெர்மிசபிள் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்றத வந்துட்டு ஸ்டிப்புலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் பார்த்தோம் அப்படின்னா கோகோனட் ஃபென்னியில் மெத்தனால் அப்படின்றது இருக்கவே கூடாது. அண்ட் இப்போ 100 liters ஆஃப் கண்ட்ரி லிக்கரில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 50 grams ஆஃப் மெத்தனால் வந்து இருக்கலாம். ஸோ இது வந்துட்டு மேக்ஸிமம் பெர்மிசபிள் லிமிட். ஸோ இதுவே 100 liters ஆஃப் பாட் டிஸ்டில் ஸ்பிரிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 300 grams வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லிக்கர்லேயும் வந்துட்டு எவ்வளோ கிராம்ஸ் இருக்கணும் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த ஸ்பூரியஸ் லிக்கர் வந்துட்டு ஒரு பர்சனை எப்படி கொள்ளுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் இந்த மெத்தனாலை நம்ம வந்துட்டு எடுத்துக்கும் போது ஸோ நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஏடிஹெச் என்சைம்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தனாலை மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ திஸ் வில் யூஸ்வலி டேக் பிளேஸ் இன் தி லிவர். ஸோ இது வந்து என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா ஃபார்மால்டிஹைடாக கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுவே நம்ம வந்துட்டு எத்தனால் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த எத்தனால் வந்துட்டு இட் வில் பி கன்வெர்டட் பை ஏடிஹெச் இன்டூ அசிட்டால்டிஹைடு. ஆனால் இங்கே மெத்தனாலில் பார்த்தோம் அப்படின்னா இது ஃபார்மால்டிஹைடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறமா ஏஎல்டிஹெச் என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃபார்மால்டிஹைடை ஃபார்மிக் ஆசிடாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படின்றது ஸோ இந்த நேம்லேயே இருக்குது, இட் இஸ் அன் ஆசிட். ஸோ இது வந்துட்டு நம்மளுடைய பாடியில் பில்டப் ஆக என்ன ஆகும் அப்படின்னா மெட்டபாலிக் அசிடோசிஸ் அப்படின்றது ஆகும். அண்ட் இட் வில் ஆல்சோ லீட் டு அசிடீமியா. அதாவது நம்மளுடைய பிளட்டுடைய அந்த பிஹெச் பார்த்தோம் அப்படின்னா நார்மல் வேல்யூவில் இருந்து ரொம்ப வந்துட்டு அந்த அசிடிக் கண்டென்ட்டுக்கு அது வந்துட்டு இட் வில் கோ. ஸோ இட் வில் பிகம் இன்க்ரீசிங்லி அசிடிக். ஸோ நார்மல் வேல்யூ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் அரவுண்ட் 7.35 அந்த பிஹெச். ஆனால் இந்த ஃபார்மிக் ஆசிட் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகுறதுனால அந்த பிஹெச்சும் வந்துட்டு இட் வில் லோவர். ஸோ நம்மளுடைய பாடியில் அசிடீமியா அப்படின்ற அந்த ஒரு கண்டிஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த ஃபார்மிக் ஆசிட் வந்துட்டு இட் வில் ஆல்சோ இன்டர்ஃபியர் வித் அன் என்சைம் கால்ட் அஸ் சைட்டோக்ரோம் ஆக்சிடேஸ். ஸோ இதோடு வந்துட்டு இன்ட்ராக்ட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட பாடியில் இருக்க ஒவ்வொரு செல்ஸும் எப்படி ஆக்சிஜனை யூட்டிலைஸ் பண்ணுதோ அந்த யூட்டிலிட்டி வந்துட்டு இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ தட் நம்மளுடைய பாடியில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் பில்டப் ஆகும். திஸ் வில் ஃபர்தர் கான்ட்ரிபியூட் டு தி அசிடோசிஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெத்தனால் இன்டியூஸ்ட் ஆப்டிக் நியூரோபதி வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது விஷன் இம்பேர்மெண்ட் பர்மனெண்ட்டாக அந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு கண்ணு தெரியாமல் போகிறது, இல்லைனா வந்துட்டு கண்ணு சரியாக தெரியாமல் போகிற மாதிரியான ஒரு கண்டிஷன் எல்லாம் வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் அ லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆப்டிக் நர்வ்ஸ் அண்ட் ரெட்டினா. ஸோ இந்த மெத்தனால் பாய்சனிங்னால செரிப்ரல் எடிமா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஹீமரேஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு டெத் வரதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இதுக்கு யூஸ்வலாக என்ன ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா ஐவியில், அதாவது இன்ட்ராவீனஸாக ஃபெமிபிசால் அண்ட் எத்தனாலை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ ஃபெமிபிசால் அப்படின்றது வந்துட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ட்ரக் அண்ட் நிறைய பார்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் இது வந்துட்டு அவைலபிளாக இல்லை. ஸோ டாக்டர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1:1 ரேஷியோவில் எத்தனாலையும் வாட்டரையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எத்தனால் வந்துட்டு கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸோ இந்த எத்தனால் கொடுக்கறதுனால மெத்தனால் வந்துட்டு டாக்ஸினாக கன்வெர்ட் ஆகுறது வந்துட்டு கம்மியாகும். ஸோ பிகாஸ் நம்மளுடைய பாடியில் எத்தனால் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு மெட்டபலைஸ் ஆகும். ஸோ மெத்தனாலுடைய அந்த கன்வர்ஷன் அப்படின்றது வந்து இட் வில் லேட் ஆகும். ஸோ தட் நம்ம பாடியில் வந்துட்டு இதர் நேச்சுரலாகவோ இல்லைன்னா டயாலிசிஸ் ப்ராசஸ்னாலேயோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த மெத்தனாலை நம்மளால் வந்துட்டு வெளியே ரிமூவ் பண்ணி எடுத்துட முடியும். ஸோ அதே மாதிரி இந்த ஃபாலினிக் ஆசிட் வந்துட்டு விச் என்கரேஜஸ் தி ஃபார்மிக் ஆசிட் டு பிரேக் அப் இன்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ இதுவும் வந்து நடக்கும். அண்ட் தட் இஸ் ஃபாலினிக் ஆசிட் கூட நம்மளால் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எத்தனால் அண்ட் வாட்டருக்கு பதிலாக ஃபாலினிக் ஆசிட் ஆல்சோ வி கேன் யூஸ். ஸோ வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய லிஸ்ட் ஆஃப் எசென்ஷியல் மெடிசன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபார்மிபிசால் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபாலினிக் ஆசிட் இது ரெண்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு ஹிந்து பேப்பர் டெல்லி எடிஷனில் கொடுத்துருக்காங்க. லிம்ப்லெஸ் ஆம்ஃபீபியன் ஃபவுண்ட் இன் காசிரங்கா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த லிம்ப்லெஸ் ஆம்ஃபீபியனை வந்துட்டு முதல் முறையாக காசிரங்காவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிப்டு சீலியன் அண்ட் இது எப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ஸோ June 14th and 17th காசிரங்கா நேஷனல் பார்க்கில் நடந்த ஒரு ஹெர்பெட்டோ ஃபவுனா சர்வேல தான் இது வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் இந்த ஒரு லிம்ப்லெஸ் ஆம்ஃபிபியன் பார்த்தோம் அப்படின்னா இப்போ இட் இஸ் பீன் ஆடட் டு தி காசிரங்கா நேஷனல் பார்க் அண்ட் டைகர் ரிசர்வ் உடைய அந்த ஃபானா லிஸ்ட்டில் இதை இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹெர்பெட்டோ ஃபோனானா என்ன அப்படின்னா ரெப்டைல்ஸ் அண்ட் ஆம்ஃபிபியன்ஸ் ரெண்டையுமே கலெக்டிவாக இட் இஸ் கால்ட் அஸ் ஹெர்பெட்டோஃபோனா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இம்பார்ட்டண்ட். ஸோ யூஸ்வலாக இந்த ஹெர்பெட்டோஃபோனாவை நம்மளால் என்னென்ன ஸ்பீஷீஸ் இருக்குது அப்படின்றத அதிகமாக நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியாது. பிகாஸ் யூஸ்வலாக இது வந்துட்டு மண்ணுக்கு அடியில் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இன்னொன்று இந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் வந்துட்டு இட் இஸ் அ லீஸ்ட் ஸ்டடீட். ஆனால் இது வந்துட்டு மோஸ்ட் வல்னரபிள் டு கிளைமேட் சேஞ்ச். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது இட் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஸோ சீலியன்ஸ் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் லிம்ப்லெஸ் ஆம்ஃபீபியன்ஸ். ஸோ இந்த காசிரங்கா நேஷனல் பார்க் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 24 ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆம்ஃபிபியன்ஸ் இருக்குது இது வரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் ஆர் 74 ஸ்பீஷீஸ் ஆஃப் ரெப்டைல்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஹோம் டு ஸோ மொத்தமாக இருக்கக்கூடிய 29 ஸ்பீஷீஸ் ஆஃப் டார்டாய்சஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டர்ட்டில்ஸில் கிட்டத்தட்ட 21 வந்துட்டு இந்த
காசிரங்கா டைகர் ரிசர்வ்ல தான் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் இஸ் அ நியூ அடிஷன். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு டிடி நியூஸில் கொடுத்துருக்காங்க. ரிவைவல் ஆஃப் நாலந்தா மார்க்ஸ் பிகினிங் ஆஃப் இந்தியாஸ் கோல்டன் ஏஜ், பிஎம் மோடி. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா வந்துட்டு ஹி ஹாஸ் இனாகிரேட்டட் நியூ கேம்பஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி இன் ராஜ்கிர், பீகார். ஸோ இந்த ஒரு நியூ கேம்பஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏன்ஷியண்ட்டாக இருந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு பக்கத்தில் தான் இது வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை எப்போ வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா இட் வாஸ் த்ரூ தி ஆக்ட் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி ஆக்ட் ஆஃப் 2010. ஸோ இதனுடைய அந்த பேக்ரவுண்ட் பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ வந்து இதை இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஏன்ஷியன்ட் நாலந்தா மகாவிஹாராவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த நாலந்தா பார்த்தோம் அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ரெனவுண்ட் புத்திஸ்ட் மகாவிஹாரா, அதாவது கிரேட் மொனாஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு எந்த டைம் பீரியடில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது அப்படின்னா டியூரிங் தி ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல் மகதா, அதாவது அந்த பீகார் ரீஜனை வந்து அந்த டைமில் மகதான்னு சொல்லுவாங்க. அந்த ரீஜனில் இது வந்து ஒரு ரெனவுண்ட் புத்திஸ்ட் மகாவிஹாராவாக இருந்திருக்கு. நிறைய பேர்த்துக்கு இது வந்துட்டு ஒரு புத்திஸ்ட் லேர்னிங்கை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவில் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இருந்த மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா இட் இஸ் நியர் த சிட்டி ஆஃப் ராஜகிருஹா. ஸோ இது வந்துட்டு 90 கிலோமீட்டர்ஸ் சவுத் ஈஸ்ட் ஆஃப் பாட்டாலிபுத்ரா, அதாவது நவ் பாட்னா. ஸோ இதை முதல்ல யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா குமாரகுப்தா வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் அ ரூலர் ஆஃப் குப்தா எம்பையர் டியூரிங் தி 3rd to 6th century CE. ஸோ குப்தா எம்பையருடைய அந்த டைம் பீரியட். ஸோ இந்த ஒரு நாலந்தா யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இவங்க வந்துட்டு ஆர்ட்ஸ் அண்ட் அகடமிக்ஸ் வந்துட்டு இவங்க நிறைய பர்சன்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து எந்த டைம் பீரியடில் ரொம்ப பீக்கில் இருந்தது அப்படின்னா டியூரிங் தி 5th and 6th century CE. ஸோ இந்த டைம் பீரியடை வந்து கோல்டன் ஏஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நிறைய ஸ்காலர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரீசன் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி. ஸோ ஹுவாங் ஸ்வாங் இவர் வந்துட்டு ஒரு சைனீஸ் ட்ராவலர். ஸோ இவர் வந்துட்டு 7th century chronicleல இவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா ஸோ நாலந்தாவுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான டிஸ்கிரிப்ஷனே இவர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ குப்தாஸ்க்கு அப்புறமா இந்த நாலந்தாஸை யார் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா பாலா எம்பையர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா இது வந்துட்டு இட் வாஸ் டேமேஜ்டு பை முகமது பக்தியார் கல்ஜி. ஸோ இவர் வந்துட்டு ஒரு டர்க்கோ ஆப்கன் மிலிட்டரி ஜெனரல், அவரால் வந்துட்டு டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு 6 centuries பார்த்தோம் அப்படின்னா இட் ஹாஸ் பீன் லாஸ்ட். இந்த யூனிவர்சிட்டியை மறுபடியும் யார் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ 1812 ஸ்காட்டிஷ் சர்வையர் ஃப்ரான்சிஸ் புச்சனன் ஹாமில்டன். ஸோ இவர் தான் வந்துட்டு டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா 1861 இது அஃபிஷியலாக சர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம்னால ஏன்ஷியன்ட் யூனிவர்சிட்டியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு, அதாவது இந்த ஏன்ஷியன்ட் ரெமினன்ஸ்க்கு யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் டேக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து 2010 ஒரு லா வந்து எனாக்ட் பண்ணியிருக்காங்க டு ரிவைவ் திஸ் ஃபேமஸ் யூனிவர்சிட்டி. அண்ட் இந்த கண்டெம்பரரி நாலந்தா யூனிவர்சிட்டி அட் ராஜ்கிர் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் லிஸ்டட் ஆஸ் அன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் பை தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த நாலந்தா யூனிவர்சிட்டி ரிவைவலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இதனுடைய அந்த லெகசியை மறுபடியும் கொண்டு வரணும், ஸோ இது வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு ஐடியா வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபார்மர் பிரசிடென்ட்டான டாக்டர் APJ அப்துல் கலாம் சார். இவர் தான் வந்துட்டு 2006 இது வந்துட்டு ரிவைவ் பண்ணலாம் அப்படின்னு அந்த ப்ரப்போசலை கொடுத்தாரு. ஸோ 2007 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ப்ரப்போசல் டு ரீஎஸ்டாப்ளிஷ் நாலந்தா வந்துட்டு இட் வாஸ் என்டார்ஸ்ட் அட் ஈஸ்ட் ஏஷியா சமிட் இன் மாண்டே இன் பிலிப்பைன்ஸ். அதுக்கப்புறமா இது வந்துட்டு 2009 ஈஸ்ட் ஏஷியா சம்மிட், ஸோ தாய்லாண்டில் நடந்த ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டில் வந்துட்டு இதை ரீஇட்டரேட்டும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2010 நாலந்தா யூனிவர்சிட்டி பில்லை வந்துட்டு இந்தியன் பார்லிமெண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா 2014 ஒரு ஆப்ரேஷனல் லான்ச்சாக, ஸோ டெம்பரரி லொக்கேஷனாக ராஜ்கிரில் ஒரு ஆப்ரேஷனல் லான்ச்சாக வந்துட்டு இனிஷியலாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபார்மர் பிரசிடென்ட்டான பிரணாப் முகர்ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பெர்மனண்ட் கேம்பஸை நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக 2016 ராஜ்கிரில் இருக்கக்கூடிய பில்கி வில்லேஜில் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஸ்டோனையும் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா 2017 இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கமென்ஸ் ஆகிருக்கு. அண்ட் இந்த யூனிவர்சிட்டி எப்போ ஃபுல்லாக ஃபங்க்ஷனல் ஆச்சு அப்படின்னா பை 2022. அண்ட் இப்போ தான் வந்து இதை அஃபிஷியலாக இனாகுரேட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு யூனிவர்சிட்டியை செட்டப் பண்ணுறதுக்கு நம்மளுடைய இந்தியா மட்டும் இல்லாமல் மற்ற கண்ட்ரீஸில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இன்க்ளூட்ஸ் ஆஸ்திரேலியா, பங்களாதேஷ், பூட்டான், கம்போடியா, சைனா, நியூசிலாந்து, போர்ச்சுகல், சிங்கப்பூர் அண்ட் சவுத் கொரியா. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப்
நியூ நாலந்தா யூனிவர்சிட்டி கேம்பஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்கிடெக்சரல் யூனிவர்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்துட்டு மொத்தமாக ஒரு 455 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு போத் மாடர்ன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஏன்ஷியன் ஸ்டைல்ஸ் ரெண்டையுமே வந்துட்டு ஃபியூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூ கேம்பஸில் வந்துட்டு இட் ஹேஸ் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஆர்கிடெக்சர். ஸோ இது வந்துட்டு நெட் ஜீரோ கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த யூனிவர்சிட்டியில் வந்துட்டு கரண்ட்டாக 6 ஸ்கூல்ஸ் வந்துட்டு ஆப்ரேஷனலாக இருக்குது. இட் இன்க்ளூட்ஸ் புத்திஸ்ட் ஸ்டடீஸ், ஹிஸ்டாரிக்கல் ஸ்டடீஸ், ஈகாலஜி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், லாங்குவேஜஸ், லிட்ரேச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். ஸோ அடிஷ்னலாக இங்கே வந்துட்டு 4 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் ஃபார் ஸ்பெஷலைசேஷன் இன் பே ஆஃப் பெங்கால் ஸ்டடீஸ், இண்டோ பர்ஷியன் ஸ்டடீஸ், கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு காமன் ஆர்ச்சிவல் ரிசோர்ஸ் சென்டர். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா இட் ஆல்சோ ஆஃபர்ஸ் ரேஞ்ச் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இன்க்ளூடிங் போஸ்ட் கிராஜுவேட், அதுக்கப்புறம் வந்துட்டு டாக்டரல் ரிசர்ச் கோர்சஸ், ஷார்ட் டேர்ம் சர்டிஃபிகேட் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்காலர்ஷிப் ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ இந்த நியூ நாலந்தா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இருக்குது. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வேரியஸ் நியூஸ் பேப்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இந்தியன் ஆரிஜின் மேன் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூகேல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோன் ஹெஞ்சில் ஆரஞ்சு கலர் பெயிண்ட் வந்துட்டு அடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா யூகே போலீஸ் வந்துட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் இந்த ஸ்டோன் ஹெஞ்ச்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கக்கூடியதான் வந்துட்டு ஒரு ஸ்டோன் ஹெஞ்ச். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரீ ஹிஸ்டாரிக் ஸ்டோன் சர்க்கிள் மான்யூமெண்ட். ஸோ இது எங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா வில்ஷயரில் இருக்கக்கூடிய, ஸோ இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய வில்ஷயரில் லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஆர்கியலாஜிக்கல் சைட். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாகவே வந்துட்டு ஒரு 100 மேசிவ் அப்ரைட் ஸ்டோன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஒரு சர்க்குலர் லே அவுட்டில் வந்துட்டு இதை அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டிலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸோ மெகாலித்திக் பில்டர்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி ஏன்ஷியன்ட் டைம்ஸில் யூகேல கட்டப்பட்டது தான் வந்துட்டு இந்த ஒரு ஸ்டோன் ஹெஞ்ச் அப்படின்றது. ஸோ இது எதுக்காக இந்த மாதிரி கட்டியிருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ப்ராப்பரான ஒரு பர்பஸ் வந்துட்டு நம்மளுக்கு தெரியல. ஆனால் இட் வாஸ் பர்சியூமபிளி அ ரிலீஜியஸ் சைட். அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு அந்த டைமில் இருந்த அந்த சீஃப் டைம்ஸ், அரிஸ்டோக்ராட்ஸ், அதுக்கப்புறம் ப்ரீஸ்ட், ஸோ இவங்களுடைய பவர் அண்ட் வெல்த்தை காட்டுறதுக்காக கூட இதை வந்துட்டு பில்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அண்ட் இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வந்து இட் வாஸ் அலைன்டு வித் சன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ சன் அதுக்கப்புறம் மூணுடைய அப்சர்வேஷன்ஸை இங்கேருந்து நம்மளால் பார்க்க முடியும். ஸோ தட் இது வந்துட்டு ஒரு ஃபார்மிங் கேலண்டராக யூஸ் கூட பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு நம்பப்படுது. ஸோ இந்த ஸ்டோன் ஹெஞ்ச் வந்துட்டு இட் வாஸ் டெசிக்னேட்டட் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் இன் 1986. அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் பேஜ்லேயும் கொடுத்துருக்காங்க. இட் வாஸ் ஆல்சோ கிவன் இன் யோர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேஜ். ஸோ June 20 it was celebrated as the World Refugee Day. ஸோ இந்த டே உடைய ஹிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு வேர்ல்ட் ரெஃப்யூஜி டேவை எப்போ செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னா June 20, 2001. ஸோ 1951 கன்வென்ஷனை கமமரேட் பண்ணுறதுக்காக அதனுடைய 50th ஆனிவர்சரியை கமமரேட் பண்ணுறதுக்காக இதை வந்துட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர்லியராக இட் வாஸ் கால்ட் அஸ் ஆஃப்ரிக்கா ரெஃப்யூஜி டே. அதுக்கப்புறமா லேட்டர் இன் December 2000 ஸோ த யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்துட்டு அஃபிஷியலாக இது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லி இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2024 வேர்ல்டு ரெஃப்யூஜி டேவுடைய தீம் என்ன அப்படின்னா இட் இஸ் ஃபார் அ வேர்ல்ட் வேர் ரெஃப்யூஜிஸ் ஆர் வெல்கம்டு. ஸோ இந்த நியூஸுடைய பேக்ட்ராப்பில் ரெஃப்யூஜிஸோடைய இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷனான யுனைடெட் நேஷன்ஸ் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜிஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இவங்களுடைய ஒர்க் என்ன அப்படின்னா வேர்ல்டு ஓவர் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஸோ அவங்களுடைய அந்த ரைட்ஸை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது, இன்னொன்று அவங்களுக்கான அந்த ஒரு ஹோம் ஆர் ரீசெட்டில்மெண்ட்டை வந்துட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுறது. ஸோ இதை யுனைடெட் நேஷன் ஜென்ரல் அசம்பிளி வந்துட்டு 1915 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஆஃப்டர்மாத் ஆஃப் தி செகண்ட் வேர்ல்டு வார். பிகாஸ் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து நடந்ததுக்கப்புறமா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்களுடைய அந்த ஹோம்ஸ்லேருந்து வெளியேறினாங்க. ஸோ அதுக்காக தான் செட்டப் பண்ணியிருக்காங்க இனிஷியலாக. அண்ட் இப்போ வந்துட்டு வேர்ல்டு ஓவர் இருக்கக்கூடிய அந்த ரெஃப்யூஜிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ UNHCRக்கு வந்துட்டு நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன் 1954, அதுக்கப்புறம் 1981. ஸோ இட் ஸ்டார்டட் தி நான்சன் ரெஃப்யூஜி அவார்ட் இன் 1954 for recognition of outstanding service to the cause of refugees, displaced or stateless people. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுடைய ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல இம்பார்ட்டன்ட். ஸோ இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அண்ட் ஒரு ரெஃப்யூஜினா யார் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ 1951 ரெஃப்யூஜி கன்வென்ஷன் படி ஒரு பர்சனை எப்போ ரெஃப்யூஜின்னு சொல்லுவாங்க அப்படின்னா
அவங்க பிறந்த அந்த ஹோம்லேண்டில் அவங்களால இருக்க முடியாமல் வேற ஒரு நாட்டுக்கு ஒரு பீஸை தேடி போகிறாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்துட்டு ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அவங்க வேற ஒரு நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னா, ஸோ பிகாஸ் ஆஃப் லெஜிட்டிமேட் ஃபியர். அதாவது திரும்ப அவங்களுடைய நாட்டுக்கு போனால் ரேஸ்னாலேயோ ரிலீஜன்னாலேயோ இல்லைனா இன்வால்மெண்ட் இந்த சோஷியல் குரூப்னாலேயோ இல்லைனா டிஃப்ரெண்ட் பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ்னாலேயும் வந்துட்டு மறுபடியும் ஹார்ம் பண்ணப்படுவாங்க அப்படின்ற அந்த ஒரு பயத்தினால அவங்க திரும்ப அவங்களுடைய நாட்டுகளுக்கு போகாமல் அப்படி இல்லைன்னா ஃபோர்ஸ்டாக அவங்க நாட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க அப்படின்னா ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ரெஃப்யூஜிஸ். ஸோ அதாவது அவங்க பயந்து போகிறதும் உண்டு, அதே மாதிரி அவங்களுக்கு ஃபோர்ஸாகவும் அவங்க வந்துட்டு வெளியேற்றுவாங்க பிகாஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட், பர்சிக்யூஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு வைலன்ஸ். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா ரோஹிங்யா ரெஃப்யூஜிஸ். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் உங்களுக்கு MSNல கொடுத்துருக்காங்க. மேக்னிஃபிஷியன்ட் ஏன்ஷியன்ட் சைட் டூம்டு டு டிஸப்பியர் ஆஸ் sea level rises. ஸோ இப்போ ரீசெண்டாக டெலாஸ் ஐலாண்ட் வந்துட்டு இட் இஸ் த ஃபியர் ஆஃப் சிங்கிங் பிகாஸ் ஆஃப் த sea rise. இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் இந்த டெலாஸ் ஐலாண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சென்ச்சுரிஸ் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் க்ரீக் அதுக்கப்புறம் வந்துட்டு ரோமன் வேர்ல்ட். ஸோ இது வந்துட்டு ஒரு ராக்கி ஐலாண்ட். இது எங்கே சிச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னா ஏஜியன் சீல இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச்சிபெலாகோ. ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் சைக்ளேட்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்துட்டு எப்போ செட்டில் ஆகிருக்காங்க அப்படின்னா 3rd millennium BCயில் தான் வந்துட்டு செட்டில் ஆகிருக்காங்க. அண்ட் இட் இஸ் நவ் UNESCO வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். பிகாஸ் இது வந்துட்டு ஏன்ஷியன்ட் டைமில் இருக்கக்கூடிய க்ரீக் அண்ட் ரோமன் பீப்புள் வந்துட்டு வாழ்ந்ததுனால இங்கே வந்துட்டு நிறையா கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்துட்டு இட் இஸ் த்ரெட்டன்ட் பிகாஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்க்ரீசிங் sea levels. ஸோ இங்கே வந்துட்டு அதிகமான ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால ஸோ இந்த கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் மான்யூமெண்ட்டை வந்துட்டு சர்டைன் மெட்டீரியல்ஸ்னால பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் வந்துட்டு ஆல்டர் ஆகுது. ஸோ இட் இஸ் ஆல்சோ அண்டர் த்ரெட். ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்க்கலாம். இந்த நியூஸ் வந்துட்டு உங்களுக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக INS சுனன்யா இது வந்துட்டு ஒரு an offshore patrol vessel. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் இன் சதர்ன் நேவல் கமாண்ட். ஸோ இது வந்துட்டு போர்ட் விக்டோரியா செஷல்ஸில் இது வந்துட்டு என்டர் ஆயிருக்கு. ஸோ இந்த நியூஸோடைய பேக்ட்ராப்பில் INS சுனன்யாவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு சாரியு கிளாஸ் ஆஃப்ஷோர் பேட்ரோல் வெசல். ஸோ இது வந்துட்டு இட் வாஸ் கமிஷன்ட் அட் கொச்சி. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் இன் த சதர்ன் நேவல் கமாண்ட் அண்ட் இஸ் பில்ட் அட் கோவா ஷிப்யார்ட் லிமிடெட். ஸோ இதனுடைய ஃபீச்சர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு ஒரு வார்ஷிப். ஸோ இதனுடைய ஆப்ரேஷன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் அ ஃப்ளீட் சப்போர்ட் ஆப்ரேஷன்ஸ், கோஸ்டல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃப்ஷோர் பேட்ரோலிங் அண்ட் ஓஷன் சர்வைலன்ஸ் அண்ட் மானிட்டரிங் ஆஃப் sea lines of communication and offshore assets, அதுக்கப்புறம் வந்துட்டு எஸ்கார்ட் டியூட்டிஸ். ஸோ இதனுடைய ஸ்பீட் வந்துட்டு இட் இஸ் அரவுண்ட் 25 knots. ஸோ இந்த ஒரு ஷிப்பில் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் பவர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு லேட்டஸ்ட் நேவிகேஷன், கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் சப்போர்ட் சிஸ்டமும் வந்துட்டு ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதர் சராயு கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் INS சுமித்ரா, அதுக்கப்புறம் வந்துட்டு INS சுமேதா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு இன்னொரு செட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, keep watching our channel. Thank you.